வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஸோ நம்ம இப்போ ஆண்களுக்கு அவங்களுடைய அன்பு, காதல், குடும்ப வாழ்க்கை, அவங்களுடைய ஒரு கணவன் மனைவி உறவு, இதை பற்றின எமோஷன்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ பெண்களுக்கு இது ஒரு லிஸ்ட் பண்ணுறேன். மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியாக ஒரு ராசிக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசப்படும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜென்ரலாக அந்த ராசிகளுக்கு காமனான விஷயங்கள்லாம் பொருந்தும். பட் பெண்கள் சில விஷயங்களில் அந்த எமோஷன்ஸில் கொஞ்சம் வித்தியாசப்படுறாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த புரிதலோடு நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணுறேன். லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோனா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் லைஃப் ஹாரோஸ்கோப்.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க உங்கள் ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசியுடைய சார்ந்த பெண்கள், அவங்களுடைய மனம், அவங்களுடைய குணம், அவங்களுடைய வாழ்க்கை, உறவு, கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திருமண பொருத்தங்கள் அப்படிங்கிற வீடியோ இல்லை ராசி பலன்களையும் சொல்லியிருக்கேன். மிதுனம் கொஞ்சம் வேகம், அது உபய ராசி இல்லையா? அது உபய ராசினால் எப்போவுமே பிறருக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அது பொருளாதாரமாக இருக்கலாம், தன்னுடைய உடல் உழைப்பு, இல்லை ஐடியாஸ், ஏதோ ஒரு வகையில் மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், எப்படி உதவி செய்யலாங்கிற ஒரு நோக்கம் அப்படிங்கிறது முதல்ல இருக்குது. அப்போ ராசிகளில் மிதுனத்தை தேர்வு செய்யும் பொழுது அது நம்ம பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே பாசிட்டிவ் தான். எப்படியும் குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. காதலில் சில பேர் கொஞ்சம் அவசரப்படுறது உண்டு. அவசரமாக யாரையாவது லவ் பண்ணிடுறது, அவசரமாக முடிவு எடுக்கிறது, அதுக்கப்புறம் அவஸ்தைப்படுறது, அதுக்கப்புறம் புலம்புறது, இதெல்லாம் கொஞ்சம் உண்டு. ஸோ ரிலேஷன்ஷிப் சைடில் கொஞ்சம் இவங்க நிதானமாக முடிவு எடுக்கணுன்றது தான் முதல் கருத்து. அதுலேயும் பர்டிகுலராக இந்த திருவாதிரை இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அப்போ அவங்க ஒரு வாழ்க்கை துணையை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா சிந்திச்சு செயல்படுறது தான் நல்லது. ரொம்ப அவசரப்படக்கூடாது. அது திருவாதிரைக்கு உண்டான ஒரு சின்ன மைனஸ் இருக்குது. ஏன்னா சுக்கிரனுடைய தோஷம் இருக்குது. மிருகசீரிடம் மற்றும் புனர்பூசம் பரவாயில்ல. பட் இருந்தாலும் அந்த மிதுன ராசியும் வரும்பொழுது அந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் முதல்ல ஒரு பிஃபோர் மேரேஜ் ஒரு வாழ்க்கை துணையை தேர்வு செய்கிறாங்கன்னா ஆர்வமிக்க ராசி. ஒரு ஆர்வமான ராசி என்ன பண்ணோன்னா, யாராவது இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டியை பார்த்தா ஆர்வம் வரும். இப்போ இவங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு சென்ஸ் இருக்கும். அது எங்கேயாவது யாராவது பார்த்தாங்கன்னா அந்த ஆர்வம் வந்துடும். அந்த ஆர்வத்தில் ஒரு அன்பு வளரும். அப்படி தான் அந்த காதலாக அது கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். முதல்ல ஒரு ஆர்வம், அப்புறம் அது அன்பு, அப்புறம் அது காதல் அப்படியே கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். அது வாழ்க்கையாக கொண்டு போய் முடிக்கும்பொழுது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம், டிபெண்ட்ஸ். அது பேஸ் ஆன் த ஹாரோஸ்கோப் நல்லா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்ல திசைகள் நடக்கும். சப்போஸ் வாழ்க்கை துணையாக ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மிதனத்தில் இருக்கிற பெண்கள் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம முதல்ல எடுத்துப்போம். என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னேறுது, உதவியாக இருக்குது, துணையாக இருக்குது, சப்போர்ட் பண்ணுறது, எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது, இதெல்லாம் பாசிட்டிவ். நெகட்டிவ் என்னென்னா, சம்டைம்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு அதிகமாக வரலாம். நாளுக்கு நாள் இதானே ஃபேமிலி, இதானே என் லைஃப், இதானே என் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி வளரலாம். அதில் எங்கேயாவது கொஞ்சம் முன்ன பின்ன கருத்து ஒத்து போகலன்னா அப்போ நிறைய ஆர்கியூமெண்ட்ஸு. பட் இருந்தாலும் குடும்பத்தை எப்படியாவது விட்டு கொடுக்காம போராடி காப்பாற்றக்கூடிய பொறுப்புகள் மிதனத்துக்கு டிஃபால்ட்டாக உண்டு. நான் பார்த்து நிறைய மிதனராசி பெண்கள் எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும், இந்த ஃபேமிலியை நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துக்கிட்டு வேலை செய்யக்கூடிய பொறுப்பான பெண்களாக இருக்கிறத நிறைய பேரை பார்த்துருக்கேன். கோபம் கொஞ்சம் அதிகம் வரும். பட் அந்த கோபத்தில் 10 விஷயத்தில் கோபம் வருதுன்னா 8 விஷயம் நியாயமாக இருக்கும். 2 விஷயம் மேபி அவங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம். 8 விஷயம் கொஞ்சம் நியாயமாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. அண்டு அவங்களுக்கு என்னென்னா, அந்த கோபத்தில் சம்டைம்ஸ் என்ன சொல்கிறது, அதை சாந்தப்படுத்த முடியாமல் அவங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே தான் உண்டு. அது ஒன்று இருக்குது. ஒரு ஃபேமிலி அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு அன்பு, ஒரு காதல், ஒரு உறவு, ஒரு கணவனோடு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம், இதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியை சார்ந்த பெண்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியில் ஒரு மிதுன ராசி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா எப்படியும் எல்லாருடைய நீட்ஸை எப்படிலாம் ஃபுல்ஃபில் பண்ணலாம், இல்லை எல்லாருடைய தேவைகளை எப்படி ஓடி ஆடி எல்லாம் பண்ணி கொடுக்கலாம், அவங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. பட் யாராவது அதெல்லாம் துச்சமாக மதிக்கிறாங்க, அதை அவமானப்படுத்துகிறாங்க, இல்லை துச்சமாக மதிக்கிறாங்கன்னா அப்போ தான் பின்வாங்க ஆரம்பிப்பாங்க. அந்த பின்வாங்கும் போது அந்த உறவுகளுக்குள்ளெல்லாம் நிறைய சலசலப்புகள் வந்துடும். ஏன்னா இவ்வளோ நாள் நல்லது பண்ணிவிட்டு திடீர்னு பின்வாங்கினாக்கா அது தாங்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ மிதுனத்துடைய ப்ளஸ் என்னென்னா, நிறைய என்ன சொல்லுவாங்க, விரும்பி போய் நிறைய விஷயத்த பண்ணி கொடுக்கறது. அது கணவன் சார்ந்த குடும்பம், அவரை நல்லா பார்த்துக்கிறது, எல்லாமே ஃபேமிலி அப்படின்றது. அது மைனஸ் என்னென்னா, யாராவது அதை பெருமைப்படுத்தலை, இல்லை மதிக்கலை, அவமானப்படுத்துகிறாங்க, குறிப்பாக அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னும் போது எல்லாத்தையும் பின்வாங்கும் போது தான் நிறைய வலிகள், வேதனைகள், அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள்லாம் அப்படியே வளர ஆரம்பிக்கும். பட் இது இன்ட்ரெஸ்டிங் ராசியாக இருக்கிறதால இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா,
இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து கணவன்கிட்டயே ரொம்ப அதிகமாக வந்துடும். கொஞ்சம் சமயம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க, கொஞ்சம் சமயம் டிபெண்ட்டாக தெரிவாங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம இவ்வளோ பண்ணுறோம், பதிலுக்கு யாராவது பண்ணுவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்புடையவங்களாகவும் மாறுறாங்க. அந்த இடத்துல ஏமாற்றம் அடையும் போது வருத்தப்படுறாங்க. ப்ரீ டிசைட் பண்ணிடுவாங்க எல்லாமே. இது இப்படி தான் போகும், அது அப்படி தான் நடக்கும்ன்ற மாதிரி ஏதாவது ப்ரீ டிசைட் பண்ணிட்டு அதே எக்ஸ்பெக்டேஷனுடைய லைஃப்பை வந்து லீட் பண்ணுறது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும். மெயினாக எல்லாத்த விட லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது நல்லா ஆராய்ந்து பார்த்து தேர்வு செய்வது நல்லது. பெரும்பாலும் அப்போ மிதனராசி பெண்ணை வந்து ஒரு ஃபேமிலி லைஃப்க்கு தேர்வு செய்தால் நல்லா இருக்குமா அப்படின்றத ஒரு ஓவராலாக பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு பயங்கர அட்வான்டேஜ். பிஸ்னஸ் ஃபேமிலியாக இருக்குன்னா மிதனராசி உள்ளே கொண்டு வந்துடலாம். பிஸ்னஸ் நல்லா பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, நாலேஜு, டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸு, ஆர்கனைஸ் பண்ணுறது, இதுக்கெலாம் நிறைய ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் நிறைய இருக்கிறதுனால மைனஸ் கம்மி தான். பட் ஆனால் அந்த மைனஸை புரிஞ்சு அவங்கள கொஞ்சம் கூல் பண்ணிட்டா போதும். அப்படி இருக்கிற பட்சத்தில் மிதனராசியை கல்யாணம் பண்ணுறது வந்து அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய குடும்பத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது இந்த ராசியுடைய தன்மைகள் எல்லாமே ஒரு பொதுவான பலன் தான். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெரிய வித்தியாசங்களே கிடையாது. நான் ஏற்கனவே ஆண்களுக்கு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு நான் எல்லாமே இதில் பொருந்தோம். சின்ன எமோஷன்ஸ்லேயும் அவங்களுடைய தாட் ப்ராசஸில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது, அவ்வளோதான். அதனால் ஒரு வித்தியாசமாக சில விஷயங்களை ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் சில மாற்றங்கள் வித்தியாசங்கள்லாம் உண்டு. அந்த கிரக அமைப்புகள், அதாவது பிளானட்டரி பொசிஷன் சொல்லுவோம், அதை பொறுத்தும் சில வித்தியாசங்கள்லாம் உண்டு. அடிப்படையில் ஜென்ரல் வியூ ஒரு ராசியுடைய குணநலன்கள் தன்மைகள்லாம் எப்படி இருக்குன்னு மட்டும் தான் அது ஓவராலாக கொடுத்துருக்கோம். இதையும் சார்ந்து அவங்களுடைய லக்னம் இருக்குது, அவங்களுடைய தசாபுத்தி இருக்குது, அவங்களோட பிளானட்டரி பொசிஷனை பற்றி எல்லாமே வித்தியாசப்படும். அதெல்லாம் வேரி ஆகும். அதே மாதிரி lifehoroscope.in வந்து ஏகப்பட்ட சர்வீசஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு அஸ்ட்ராலஜிக்கலாக இல்லை நியூமராலஜி இல்லை வாஸ்து எனிதிங் உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்படுதா lifehoroscope.in சைட்டில் போய்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஹாரோஸ்கோப் கண்டிப்பாக எந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் எடுத்துக்க முடியும். தொடர்ந்து பாருங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஒருவரோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். வணக்கம்.